எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசிச்சாச்சு. நம்ம இப்போ பொட்டேட்டோஸ் ஃபிங்கர்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சொல்ல போகிற எல்லா அளவுமே இந்த ஸ்பூனோட அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தலையை வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. மாவு 2 ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளால் கையில் போட்டு நல்லா ரவுண்டு பிடிக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்கள். கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உருளைக்கிழங்குனால கையில் ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருளை பிடிச்சிக்கினா ஒன்றாகாது, ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக வரலன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அடுப்பு பற்ற வச்சு ஆயில் ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஆயில் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு பொட்டேட்டோஸ் ஃபிங்கர்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு 2 போட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. நம்ம அதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்புறம் மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை வந்து மீடியம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக வச்சா கறிக்கும், ரொம்ப கம்மியாக வச்சா ஒரு நல்லா எண்ணெய் பிடிச்சி ரொம்ப ஆயிலாக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இது மாதிரி நல்லா உருட்டிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்புறம் ஆயிலில் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு பேட்ச் மட்டும் போட்டோன்னே நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி. அப்புறம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பொட்டேட்டோஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். அல்டிமேட்டான டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான மெத்தடில் எங்கள் அம்மா